ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் 100 ஃபீட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஜோஸ் ஆலுகாஸ் தான் வந்திருக்கோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் ரெகுலராக இங்கே வந்து விசிட் பண்ணிடுவேன். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் புதுசாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நான் மீட் பண்ணுவேன். ஆனால் நான் தான் மீட் பண்ணுறதுக்கு புது கஸ்டமர்ஸே தவிர அவங்க ஜோஸ் ஆலுகாஸ்க்கு அஸ் யூஷுவல் ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க. ஸோ தட் ஒரு கோல்டு இல்லை டைமண்ட் பிளாட்டினம் இப்படி என்ன ஜுவல்லரிஸாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு பியூரிட்டி குவாலிட்டி அப்படின்னு இவங்க சொல்கிற விஷயங்களெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று கம்மிங் நியூ இயர் வேறு, இதுக்கப்புறம் எல்லோரும் நியூ இயர் எதிர்பார்த்து காத்துட்ருப்போம். ஒவ்வொரு ஃபெஸ்டிவ் சீசனுக்குமே பார்த்தோன்னா நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸில் சிறப்பாக ஏதாவது டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இல்லை சிட் ஸ்கீமில் சேர்ந்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பெனிஃபிஷியராக இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேமிலியாக அங்கங்கே வந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஐ திங்க் நமக்கு பேசுகிறதுக்கு டைம் இருக்குமா அப்படிங்கிறதான் தெரியல. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியும் அப்ரோச் பண்ண போகிறோம். நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அண்ட் இப்போது என்ன மாதிரியான ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இல்லை ப்ரைஸில் ரிடக்ஷன் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயமும் ப்ரோக்ராம்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கலாம், ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஏன்னா ஜோஸ் ஆலுகாஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரெகுலராக நிறைய பேர் மீட் பண்ணுறதே ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். ஸோ தட் அவங்களுக்கு என்னென்ன விஷயம் இங்கே பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஹாய் மேம், உங்கள் பேர்? என்னோடய பேர் ஹேமலதா. உங்கள் பேர்? சபீனா. எங்கேருந்து வரீங்க? நான் வடமதுரையிலேருந்து வரேன். துடிலூர். ஓகே, வடமதுரைக்கும் இப்போ காந்திபுரமுக்கும் பார்க்கும்போது நிறைய கடை இருக்கும் இடையில. இருந்தாலும் நம்ம ஜோஸ் ஆலுகாஸ்க்கு ரெகுலராக வர்றீங்க இல்லையா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, அதனால் வரும். அப்புறம் நம்ம கடை அதனால் வந்துடுறோம். பார்த்தீங்கல்ல கடை, அதனால் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதனால் சே, உரிமையோட சொல்லிட்டாங்க அவங்களும் கிடையாது, அதனால கலெக்ஷன் அதிகமாக இருக்குமா? இது என்ன நியாயம்னு எனக்கும் தெரியல. ஓகே, கலெக்ஷன் விட வந்து இங்கே கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கும்? சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது, குட். எல்லாம் நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க ரெகுலராக. அதனால தான் ரெகுலராக இங்கேயே வர்றதுங்க. 1 கிராம் எடுக்கனாலும் இங்கே தான் வருவோம், ஒரு 100 கிராம் எடுக்கனாலும் இங்கே தான் வருவோம். சூப்பர். ஏன்னா கோல்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, ஒரு இடத்துல கோல்டு வாங்கினோம் அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் சேர்ந்துட்டே இருக்கும். ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க, அது இருக்குங்க. எடுக்க வந்துகிட்டே இருக்குங்க. அதனால தான் இங்கேயே தேடி வர்றது. நமக்கு ஒரு ராசின்னு இருந்துச்சுன்னா நம்ம அங்கே பார்க்கவே மாட்டோம், எப்போவுமே ரெகுலராக வந்துட்டு. ஓகே, திங்க் வருஷத்துக்கு ஒரு 4-5 டைம் வந்துடுவீங்க கரெக்டாக? ஓ, அது என்னங்க, அதை பார்த்துட்டு சொல்லலாமா வேண்டாமா? இதை சொல்லக்கூடாதா? நம்மள என்ன இருந்தாலும் கரெக்டு மேம். முதல்ல வந்துடும். ஓகே, சூப்பர். பண்ணோன்னா வந்துடும். இங்கே தான் வரும். கோல்டு அப்படின்னாலும் இங்கே தான். வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் இங்கே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, சூப்பர். ஏன்னா கோல்டுங்கும் போது ஒருத்தர் அப்போ தான் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வந்திருக்கும், ஒரு சீட் அமௌண்ட் போட்டிருப்போம், அந்த 40,000க்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நினைக்கிறோம். 5 பவுன் நம்மளால் வாங்க முடியாது, நம்மளால் 3 பவுன் வாங்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சூஸ் பண்ணி இங்கே வந்துடும். ஓகே, சூப்பர். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து இனி நியூ இயர் வருது, அடுத்தடுத்து முகூர்த்தம் வேறு வருது, பர்ச்சேஸ் பண்ணலாம் கோல்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு வேறு சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், தங்க நகை வாங்கணுன்னா ஜோஸ் ஆலுகாக்கு வாங்க. இது நாள் வரைக்கும் இந்த ஒரு மாடுலேஷனில் நானே சொன்னதில்லைங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பேசினதில். எஸ், இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ஸ் அப்படிங்கும்போது முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஏன்னா கோல்டு இல்லையா, ஒரு விஷயம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அகைன் அண்ட் அகைன் சேரும். அதே மாதிரி எவ்வளோ கிராம்ஸில் கேட்டாலும் கிடைக்கும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதுவும் கிடைக்கும் அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரை மீட் பண்ண போகிறோம், வித்தியாசமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் தொடர்ந்து வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு டைம் நான் வரும்போதும் ஏதாவது ஒரு செக்ஷனில் வந்து வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் வந்து நான் எப்படியாவது பார்த்துருவேன். அப்படி இருக்கும்போது இந்த வாரத்தில் இந்த செக்ஷன் வந்து ரொம்ப புதுசாக இருக்குங்க. ஏன்னா இந்த சோக்கர் செட்ஸ், அதே மாதிரி அந்த ஹெவியாக இருக்கக்கூடிய கெம்ப் செட் எல்லாமே நான் ரெகுலராக பார்ப்பேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நியூ அரைவல் கலெக்ஷன் அண்ட் அப்டேட்டட் கலெக்ஷன் அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சது. அப்போ தான் நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்களே, இது எல்லாமே வந்து ஆசியா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் அவ்வளோ மைல்டான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக, வெயிட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மி வெயிட்டில் தாங்க இருக்கும். ஆனால் ரோஸ் கோல்டு அதுலேயே வந்து நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி, பீட்ஸ் இருக்கிற மாதிரி, சின்ன லீஃப் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் அந்த கட்டிங் ஒர்க் இருக்கும்ல, அவ்வளோ மைன்யூட்டான, இது வரைக்கும் டெஃபினட்டாக நான் எங்கேயுமே பார்க்கலங்க.
அந்த மாதிரியான ஒரு கோல்ட் கட்டிங் ஒர்க்குங்க. ஒன்று ஒவ்வொரு விதமான ஷேப்பில். இது பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் மூன் சர்க்கிளில் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பெல் மாதிரி, அதாவது நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு மாடல்லே கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தோம் அப்படின்னா திலகம் டிசைன்ஸ் இருக்குது, ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்குது, லீஃப் டிசைன்ஸில் அவ்வளோ அழகான ஒரு சிமிக்கி மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இப்போது வந்து இந்த நியூ இயர்க்காக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வீக் பை வீக் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் இது எல்லாமே பார்த்தோன்னா பயங்கர ட்ரெண்டியாக இருக்குங்க. கோல்டு அப்படின்னாலே ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஆசியா கலெக்ஷன் எல்லாமே ட்ரெண்டியாக என்ன ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் நீங்கள் சுடிதார் போடுறீங்க, ஃப்ராக், லெகங்கா, மிடி, இந்த மாதிரி ட்ரெண்டியான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் என்ன போட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு பார்ட்டி மேட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். அந்தளவுக்கு சூப்பரான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. மேபி வேறு ஏதாவது செக்ஷனில் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வர கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஃபீட்பேக்ஸ் கேட்கலாம். அண்ட் எங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்ணில் படுதோ நானும் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் இன்றைக்கி நிறைய கஸ்டமர்ஸ் மீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேடம் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மேம், உங்கள் பேர்? ஷாலினி. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பெரியநாயக்கம்பாளையம் சைட்லேருந்து வரோம். பெரியநாயக்கன்பாளையம்லேருந்து இங்கே வர்றீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ட்ராவல் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வரீங்களா இல்லை ஆல்ரெடி விசிட் பண்ணி? இல்லை, மோர் தென் 12 years இங்கே தான் கஸ்டமராக இருக்கும். ஓகே, நம்ம கஸ்டமர்ஸ் யாருமே அப்போ வந்து புதுசாக வர்ற கஸ்டமர்ஸ் இல்லைங்க, 12 years 10 years இந்த மாதிரி வர ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். இப்போ நீங்கள் தான் சொல்லணும், ஜோஸ் ஆலுகாஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஜோஸில் 916னா ஜோஸ் ஆலுகாஸ் தான் ஞாபகம் வரும், அதனால் இங்கே வந்து பழகியாச்சு. ஓகே, பியூரிட்டி, தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வரும் இல்லையா எப்போவுமே? ஓகே, குவாலிட்டி ஓகே. அதர்வைஸ் வந்து கலெக்ஷன்ஸ் அண்ட் நம்ம ஒரு கிராம் பர்டிகுலராக எவ்வளோ வேணும்னு நினைப்போம், அதெல்லாம் எப்படிங்க? எனக்கு இப்போ ரிங்குன்னு பார்த்துட்டோன்னா 500 மில்லிலேருந்தே ஆரம்பிக்கும், அதனால் எப்போவுமே இது இங்கே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், அதனால் இங்கே தான் வருவோம் எப்போவுமே. இப்படி பழகிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கோல்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எனக்கு ராசி, எனக்கு இங்கே தான் அப்படின்னு செட் ஆயிரும்ல, அந்த மைண்ட் செட் உங்களுக்கு? அதனால தான் ஜோஸ் ஆலுகாஸில் எடுக்கிறோம். எங்களுக்கு வேறு எங்கே இருந்தாலும் அது ஜுவல்ல நிற்காது நம்மளுக்கு. இங்கே எடுக்கிறனால எங்களுக்கு எப்போவுமே இங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் எங்களுக்கு அடுத்தடுத்து வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் இங்கே வர்றது. ஓகே, ஏன்னா கோல்டு எல்லாருக்குமே இந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஒன்ஸ் நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வரோம் எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து கோல்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய வாடிக்கையாளர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அஸ் அ ப்ரீவியஸ் கஸ்டமர் ஒரு 12 years-ஆக நீங்கள் இங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது இங்கே கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கும் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்ட் இங்கே ப்ரைஸ் வைஸ் எந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க? சின்ன அதான் நார்மலாக அதான் ரிச்சான பீப்புள்ஸ் தான் வரணும்னு கிடையாது. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட இங்கே வந்து வாங்கலாம். ஸோ இது கன்வீனியண்ட்டாக இருக்கும், வந்து வாங்கிக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். அஸ் அ ரெகுலர் கஸ்டமராக நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க ஒன் பை ஒன்று பார்க்கலாம். எஸ், நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் நம்ம இப்போ வந்து டைமண்ட் செக்ஷனில் இருக்கோம். ஸோ அஸ் அ ஃபேமிலியாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம். ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரெகுலர் கஸ்டமரால் ஃபஸ்ட் டைம் வராங்களா, அவங்கக்கிட்ட ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன். ஹாய் மேம், உங்கள் பேர்? என் பேர் ஷக்கிலா. நாங்கள் 6 monthsக்கு முன்னாடி வந்தோம். பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வேண்டி பேங்கிள், செயின், ஸ்டட்டு, ஆங்க்லெட் எல்லாம் வாங்கினோம். இப்போ வந்து மருமகள் 2 பேர்த்துக்கும் டைமண்டில் ஸ்டெட்டு வாங்கலான்னு வந்திருக்குறோம். எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்ஜாயபுளாக நாங்கள் நல்லதாக வாங்கிட்டு போகிறோம். ஏன்னா 6 months பிஃபோர் தான் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட் பர்த்டேக்கு வந்தோம். இப்போ மருமகள் 2 பேர்த்துக்கும் டைமண்ட் ஸ்டெட்டு வாங்க வந்திருக்குறோம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ஜுவல்லரிஸ் அப்படிங்கும்போது டைமண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமா? இல்லை, நாங்கள் கோல்டு பார்த்தோம், அது வாங்கியாச்சு நிறைய தடவை. சரி, அடுத்த இது நெக்ஸ்ட்டு போகலான்ட்டு இது வாங்குகிறோம். ஆனால் வந்து உலகத்திலே தரமான மாமியாருங்க இவங்க. ஏன்னா மருமக 2 பேருக்கும் இன்றைக்கி வந்து வைரத்தில் ஸ்டெட் வாங்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. நிஜமாக கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஒரு அம்மா பொண்ணு மாதிரி வாண்டிங்களா? கண்டிப்பாக அப்படி தான். அப்படிதான் ஃப்ரெண்டு மாதிரி. சரி, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா? கேட்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எஸ், நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்க? மாடல்லாம் பிடிச்சதா, எடுத்தாச்சா? நல்லா பிடிச்சது. ஸ்டெட்டு தான் பார்க்க வந்தோம், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நியூ கலெக்ஷன்ஸும் இருந்தது. ஓகே, கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குங்க? அதுவும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா ரிப்பீட்டடாக வரோம் இல்லையா, அதனால நல்லா தான் இருக்குது.
எஸ், அவங்க சொன்ன மாதிரி ரிப்பீட்டடாக வர்றாங்க அப்படின்னாலே அந்த கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் பிடிச்சி தான் வராங்க. இதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இனி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அப்கமிங் நிறைய இருக்குது இல்லையா, இங்கே வரலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஜோஸ் ஆலுகாஸ் பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்? வந்தால் நல்லா பொறுமையாக அவங்க எடுத்து காட்டுறாங்க. அதனால் நம்மளும் நம்மளுக்கு மனசுக்கு பிடிக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்டைலுக்கு நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, ஏன்னா நிறைய இடத்துல பார்க்கும்போது நம்மளை கன்வின்ஸ் பண்ணி இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தலையில் கட்டிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஓகே மேம், ரொம்ப அழகான விஷயம் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஜோஸ் ஆலுகாஸோட ப்ரேயர்ஸ். தேங்க்யூ மேம். எஸ், நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் அடுத்ததாக கஸ்டமர் நம்ம கூட இருக்காங்க. ஐ திங்க் இது வந்துட்டு மாங்கல்யம், ரிங் அண்ட் இயரிங்ஸ் அந்த செக்ஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க இன்றைக்கி என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஹாய், உங்கள் பேர்? இலக்கியா. உங்கள் பேர்? மகேஸ்வரி. எங்கேருந்து வந்து? அக்ரி நியூஸில் ஒர்க் பண்ணுறோம். இங்கே சாய்பாபா காலனி. ஓகே, இது ஜோஸ் ஆலுகாஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டிங்க இல்லை ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கீங்க? நிறைய டைம் வந்திருக்கோம். ரெகுலர் கஸ்டமர் தான் நீங்களும் இல்லை? ஸோ ஜோஸ் ஆலுகாஸ் அப்படின்னா வர்றது எல்லாமே ரெகுலர் கஸ்டமராக தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்படி என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா ஒரு கடைக்கு ரெகுலராக வர்றோம் அப்படிங்கும்போது ஏதாவது விஷயம் பிடிக்கிறதுனால தான், இல்லை நமக்கு ஏதோ மனசில் டச்சிங் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு, அப்படி என்ன விஷயத்தினால நீங்கள் அடிக்கடி வரீங்க? கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, டிசைன்ஸ். கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கும் முக்கியமாக? ஏன்னா கோல்டாக இருக்கும்போது நம்ம ரொம்ப நேரம் பார்ப்போம், நம்ம 2 கிராமில் வேணும்னு நினைப்போம், 3 கிராமில் வேணும்னு நினைப்போம். கஸ்டமர் சர்வீஸ் எப்படி? நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஒரு வார்த்தை பேசுவாங்களே? இல்லை இப்போ பார்த்து தான் வந்தோம். கீழே பொறுமையாக காமிச்சாங்க எல்லாமே. லைக் எவ்வளோ டிசைன்ஸ்னாலுமே காமிச்சு தான் இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? சும்மா காலேஜ் வேர் மாதிரி செயின்ஸு அது மாதிரிலாம் காமிச்சிடலாம். லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் எப்போவுமே நீங்கள் வியர் பண்ணுவீங்களா, இல்லை கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் பிடிக்கும்? இல்லை லைட் வெயிட்ஸ் தாங்க. காலேஜ்க்கு ரெகுலராக போடுற மாதிரி தான் பிடிக்கும்ல. ஓகே, இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை வேணும், இன்னொன்று சொன்ன மாதிரி ஒரு சென்டிமெண்ட், இங்கே எடுத்தால் திரும்ப திரும்ப எடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு அப்படி என்ன சென்டிமெண்ட் அண்ட் கஸ்டமருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்? சென்டிமெண்ட் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கனால மற்ற கடைக்கு பதிலாக இங்கே வருது, அவ்வளோதான். வர்றது பெருசாக இல்லை நமக்கு. ஓகே, கலெக்ஷன்ஸ் இங்கே நல்லா இருக்குது, அதனால் வந்து ரெகுலராக வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸில் என்னென்ன மாதிரியான நியூ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இப்போது, அதுவும் நியூ இயர் அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரே விழா காலமாக இருக்கும், அதுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ், முக்கியமாக வந்து சீட் ஸ்கீமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைமண்ட்க்கு ஃபுல் கேஷில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட பில்லில் 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி புதுசாக பார்த்திங்கன்னா ஏஷியா கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிச்சேன். எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் டைமண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கோல்டு, டைமண்ட் இல்லை பிளாட்டினம் இந்த மாதிரி என்ன வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலுமே நிறைய நியூ மாடல்ஸில் நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ கஸ்டமர்ஸே நிறைய விதமான ஒரு நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். ஒன்ஸ் ஜோஸ் ஆலுகாஸ்க்கு வர்றோம் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் பிடிச்சி வர்றவங்க இருக்காங்க. அதே மாதிரி சம் டச்சிங் இருக்கும்ல, ஒரு தடவை நாங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அடுத்தடுத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று அப்பப்போ நியூ வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வரணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணிடாமல் நம்ம கோயம்புத்தூர் 100 feet ரோடில் வர்றீங்க அப்படின்னா பரத் எலக்ட்ரானிக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஷோரூம் தான் நம்ம ஜோஸ் ஆலுகாஸ். மறக்காமல் வந்து உங்களோட பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட நானும் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீக் இதே ஜோஸ் ஆலுகாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் திஸ் இஸ் கவி சைனிங் ஆஃப். பாய்.